வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மழையினால் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்குங்க. ஓகேவா, தோட்டத்துலலாம் தண்ணி இருக்குது. இது நம்ம கலக்கா போடுற வயல், அதுலேயும் தண்ணி இருக்குது. இது நம்மளுடைய கிணறு இருக்கிற இடமே தெரியல. பார்த்திங்களா, பாருங்கள், தோட்டம் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி இருக்குது. தண்ணி கண்டினியூவாக இந்த பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தை. இது நம்ம கல்லெலாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா, இப்போ தான் இந்த நிலமாக மாற்றணும் நம்ம. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம நிலத்துலேயே இது கொஞ்சம் பள்ளமான ஒரு கைனின்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த சைடில் இருக்கிற தண்ணியும் இது ஸ்டோர் பண்ணிக்கும், இழுத்துக்கும். பள்ளன்றதுனால இருக்கும். இது இப்போ தான் நம்ம வேர்க்கடலை போடலாம், கார்த்திகை மாதம் பட்டம் அப்படின்னு நினச்சோம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஒரு நம்ம சரிவாக இருக்கும்ல, நம்ம மலை மேலே இருக்கிறதுனால அப்படி சரிவாக இருக்கிறதுனால எங்கே இருக்கிற தண்ணி அப்படியே வந்துட்டுருக்கு. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். புதுசாக எங்கள் ஊரில் ஒரு ஆறு உருவாக்குன்னு. இந்த தண்ணி என் நிலத்தில் இருக்கிற தண்ணி கூட அங்கே தான் போய் சேருது. ஓகேவா, பாருங்களேன், என்ன ஒரு அதிசயம்னா, இது மாதிரி கிணற்றில் ஊற்று வருதுன்னு சொல்லுவோம்ல. எப்படி கிணறு தோண்டும் போது சைட்லேருந்து நேச்சுரலாகவே தண்ணி வரும். அது பேர் ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்க. இப்போ நிலத்தில் தானாகவே வருது இந்த வரப்புலலாம். ரீசன் என்னென்னா, நம்மளது மண் நொரம்பு மண். இந்த நொரம்பு மண்ணுன்னும் போது மண் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காது. ஓகேவா, கொஞ்சம் நல்லா கேப் இருக்கும். இந்த தண்ணி ஊறும் போது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அந்த தண்ணி ட்ராவல் ஆகுது. அப்படி வர்றது தான் இந்த தண்ணி. ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, ரசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, நெல் கைனிலேருந்து தான் கிட்டத்தட்ட வருது. நெல் மேலே கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அப்படி வர தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வருதுங்க. ஒரு சேரா, ஒரு மண்ணா, அழுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல சொல்லுவாங்களே, ஏர்த் தான் பார்த்திங்கன்னா சூப்பர். பாருங்களேன், இதுக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சி பாருங்களேன். நம்ம சயின்ஸில் வரைவோம்ல, ஹியூமன் செல்லு, அனிமல் செல்லு, அந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. தண்ணியிலனா நிறைய முறை இந்த மாதிரி இருக்கும். எங்கே விட்டேன்? ஓகேவா, நேச்சுரல் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஏர்த்து தான், பூமி தான். திரும்பி நம்மளுக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெல் நம்மளது இன்னும் கதிர் வரலைங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இந்நேரம் கதிர் இப்போ வெளியே வர ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இந்த மழை துளிப்பட்டு அந்த கதிர் ஃபுல்லாக கருப்பாயிட்ருக்கும். நம்மளது மட்டும்தாங்க இப்படி இருக்குது. நம்ம நிலத்துக்கு கீழே நம்ம நிறைய பேர் இருக்கோம், நெய்பர் இருப்பாங்களே, அவங்களாம் நெல் போட்டிருக்காங்க. அவங்க நெல் ஃபுல்லாக படுத்துடுச்சுங்க. விளைஞ்ச நெல், விளையாத நெல் அப்படி தண்ணியில் மூழ்கின்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்க ஏரியில் அந்த அந்த ஆறு நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஆறு வர ஏரியில் மாடு கட்டியிருப்பாங்க போல் சைடில். திடீர் தானே நைட்டு ஃபுல்லாக ஹெவி மழை அதனால் ஒரு 4 மாடு இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனுஷங்களே இறக்குறாங்க அப்படின்றதுல இறக்குற எல்லா உயிரினமும் பாவம் தாங்க. மனுஷன் என்ன, மாடு என்ன, எல்லாம் ஒன்று தான். மழையில் நமக்கே இப்படி, நம்ம மேட்டில் இருக்கோம், நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா, இன்னும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இல்லை. பெரிய 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 பிரச்சனை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சீரியஸ்லி, ஃபுல்லாக அங்கே பாருங்கள். இப்போ நம்ம கிணத்துக்கிட்ட தான் போக போகிறோம். அந்த நம்ம கிணத்து தண்ணி தான் குடிச்சிட்டுங்க. போர் இருக்குது, பட் போர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, நம்ம கிணத்து தண்ணி தான் இது வரைக்குமே கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் மழை தண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட டேஸ்ட்டு தாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு இது எப்படின்னு நினைக்காதீங்க. நான் சீரியஸ்லி எனக்கு மழை தண்ணி பிடிக்கும், அதை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ கிணறு பார்த்திங்கன்னா இருக்கிற இடமே தெரியல. யாருன்னா என்ன கதியாக வருது. அந்த என்ன சொல்லுவாங்க, ரேம்ப்பு வெட்டினது, இது ஃபுல்லாகவே இந்த கைனி ஃபுல்லாகவே தண்ணி. கிணத்துக்குள்ளே ஒரு பனை மரம் இருந்துச்சு, மேலே கிராஸாக இருந்துச்சு. அது 4 படம் கீழே விழுந்துருச்சு. இப்போ அது நல்லா மிதந்து மேலே வந்துடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ஆனால் பட் இதில் நம்ம மீனெல்லாம் விட்டுருந்தோம். அந்த மீனெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல.
மேக்ஸிமம் வந்து நான் விட்டிருக்கிற மீன் வந்து மேலேயே வராது. 2, 3 டைப் இருக்கும் போல். இந்த குறவைன்னு ஒரு மீன் இருக்கும், அது மேலே இருக்கும். மற்ற மீனெல்லாம் மேலே வரவே வராது. மழை பாருங்கள் திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம கிணறு தாங்க இது. ஆக்சுவலி நிறைய இது வரைக்கும் நம்ம இந்த கிணறு தோண்டி வந்து ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும். அந்த 5 வருஷத்துலேயே இது 2வது முறை வந்து இந்த மாதிரி நிரம்பியிருக்கு. இதுக்கு முன்னாடி கிணத்துல வந்து மீன் விட்டுருந்தோம். விரால்னு சொல்லிட்டு ஒரு டைப் மீன் விட்டுருந்தோம். என் தம்பி தான் வாங்கிட்டு வந்தான். ஒரு 1000 மீன் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி நான் ஏரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா மழை பெய்யும் போது நிலத்தை சுற்றி பார்க்குற அந்த ஒரு இதுவே தண்ணி தாங்க. இந்த நெல் கதிர் வந்து சொன்னோம் இல்லையா, அந்த பதிராக போயிடுமா. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கதிர் வர ஸ்டேஜில் வந்து மழை தூரிச்சுன்னா வந்து அது என்னென்னா பதிராக போயிடும். இந்த பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேலே தோப்பில் இருந்து ஃபுல் தண்ணி இந்த நெல்லுக்கயனிக்கு வந்து நெல்லுக்கயனிலேருந்து கிணத்துக்கு போகுது. இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்ன ஒரு ப்ளஸ்னால் இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு மெமரிஸ் அது, ஒரு ஞாபகங்கள். நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம்ல. ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் இந்த வீடியோ போட்டு தான் நம்ம வந்து வெயில் காலத்தில் பார்த்துக்கணும். வெயில் காலத்தில் கிணத்துல நம்ம எட்டி பார்க்குற அளவுக்கு கூட தண்ணியே இருக்காது. நம்ம தோப்புக்கெலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வருஷம் சமாளிச்சிடும். கிட்டத்தட்ட வந்து இந்த மழையை சொல்லியிருக்காங்க, ஒரு ஆண்டு முழுவதும் பேஞ்சா எந்த அளவுக்கு மழை இருக்குமோ அந்த மழை வந்து ஒரே நாளில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளை விட ஊத்தங்கரை சைடில் தாங்க ரொம்ப. ஏன்னா ஏரிகள் இல்லை, குட்டி குட்டி ஏரிங்க, திடீர்னு தண்ணி. அந்த பனைமரம் வந்து மிதந்து வந்துருச்சு பாருங்கள். நேச்சுராக தூக்கவே முடியாது. நம்ம சைடில் வந்து இந்த கல் கொட்டி இருக்கிறதுனால வந்து மீன் வெளியே போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல போகுமா போகாதான்னு சொல்லிட்டு. தண்ணியெல்லாம் மோட்டரெல்லாம் போடவே முடியாது. எல்லாம் ஆரோ தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணணும். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. தண்ணி தெளியும், பட் தெளியறதுக்கு இன்னும் நாளாகும். இது ஃபுல்லாக வந்து சைடில் வந்து நம்ம மேலே இருக்கிறதுனால தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கிணத்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா, நம்ம சயின்ஸில் லேப்லலாம் பண்ணுவோம்ல. ஓகேங்களா, ஒரு ஃபனல்லையும் 100 ஃபனல்லையும் வந்து அந்த மெஷர்மெண்ட் அந்த மாதிரி தான். நம்ம கிணத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்தில் தான் தண்ணி எப்பவுமே கரெக்டாக நிற்கும். நான் பதிராயிடும்னு சொன்னால இந்த நெல் கதிர் பாருங்கள். இது வந்து ஒன்று வந்துருக்கு இல்லையா, இந்த நெல் கதிரில் வந்து இந்த மலைத்தூரல்னால இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் ஆகிருக்கா. இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுமா. பால் ஏறாது. நெல் வந்து பூ வச்சு நெல் கதிர் வந்து அதுக்கப்புறம் வந்து பால் ஏறி அதுக்கப்புறம் தான் அரிசியாக மாறும். எவ்வளவோ பிரச்சனைகள் இல்லை. நம்ம அழகாக காசு கொடுக்குறோம். சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே காசு கொடுக்குறாங்க, ஒரு மூட்டை அரிசி வாங்கிக்கிறாங்க. பட் அந்த அரிசி மூட்டைக்கு பின்னாடி எங்கள் ரிலேட்டிவ் தான், எங்கள் அக்கா ஒருத்தவங்க, என்னுடைய மாமா பொண்ணவங்க. அவங்க வந்து நம்ம நிலத்துக்கு கீழே தான் பயிர் வைக்கிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து இருந்திருக்கும் நெல். கிட்டத்தட்ட ஒரு 30 மூட்டை 35 மூட்டை ஆக வேண்டியது. பட் இந்த மலைக்கு ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக படுத்துருச்சு. நெல் வந்து முழுசாக வரலை, தரம் வரலை. அதை விட ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் கட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் மிஷினை விட்டு கட் பண்ணதில் ஒரு 5 மூடை நெல் வந்து தரையிலே போயிடுச்சு. மீதி வந்து பில்லில் சரியாக வந்து உதிரல, பில்லில் போயிடுச்சு அப்படின்னு ஒரு 10 மூட்டை நெல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல். அவங்களுடைய லாபம் மொத்தமே அதுதான். அந்த 10 மூட்டை நெல் தான் அவங்களுடைய லாபமே. அந்த லாபம் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ பிரச்சனை நான் வந்து இது ப்ராக்டிக்கலாக என் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ பிரச்சனைகள் வந்து விவசாயிங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அனுபவிச்சிட்ருக்காங்க. இந்த நெல் கதிர்லேயும் பார்த்திங்கன்னா பாருங்கள் பிளாக் ஆயிடுச்சு. இவ்வளோ மழையிலையும் சில பூச்சிகள் வந்து என்ன பண்ணுது இருக்கு பாருங்கள். நெல் தாங்க எவ்வளோ சொன்னாலும் வந்து நெல் மாற்ற மாட்டுறாங்க.
நெல்லுக்கு மாற்று வழியும் நிறைய விவசாய பயிர்கள் இருக்குது. உண்மையாகவே சிறுதானியம்லாம் இன்றைக்கி பயங்கரம் ரேட்டு. எந்த பொருளும் இன்றைக்கி ரேட்டு இல்லை. கேழ்வரகுலாம் சும்மா ரூ. 20 22 இருந்தது, இன்றைக்கி ரூ. 50 சொல்கிறாங்க. டபுளாக இல்லை, நெக்ஸ்ட்டு 3 மடங்காக இதெல்லாம் மாறிட்டுருக்கு. ஓ சூப்பருங்க. இந்த கீரை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் இங்கே நான் வந்த பிறகு தான் இந்த கீரை கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான், இருந்தாலும் இந்த கீரை வந்து தெரியாது. இதுக்கு பேர் வந்து குமட்டி கீரைன்னு பேர். இந்த கீரையை சாப்பிட்டா வந்து வயசே ஆகாதான், இளமையாகவே இருப்பாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கீரை செடி வந்து ஒரு 10 செடி இவ்வளோ தான் இருக்கும். இலைகள் வந்து ரொம்ப கவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 செடி இருந்தால் கூட அதை பறிச்சுட்டு போயிடுவாங்க ஆளுங்க. இங்கே வேலை செய்யலாம் ஆள் வந்தாங்கன்னா அந்த கீரையை பார்த்தா விடவே மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் பாருங்கள், இந்த செடி வந்து வளர்க்குற மாதிரியே விட்டு வச்சுருக்காங்க. ஒரு பொருளையுமே ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு மூலிகை இருக்குது. அது ஒரு அரிதான ஒரு செயலுக்கு. இந்த கீரைக்கு பின்னாடி விஷயம் எதனா இருக்கும். நமக்கு தெரிஞ்சது வந்து அவ்வளோதான். இவ்வளோ நாள் வந்து தக்காளி நமக்கு சமாளித்தது. இதுக்கு மேலே வந்து நான் கூட சமைச்சிருக்கேன். பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக செடி பிளாக் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும். உங்கள் கருணக்கிழங்கு அதீத கலர் பேர் வச்சுருக்கீங்க. நிறைய இப்போ வேஸ்ட்டு புல்லுலாம் லைக் வந்து இது பண்ணைக்கீரை இருக்கும்ல, பண்ணைக்கீரை மாதிரியே தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து இது தண்டு நீளமாக இருக்கும். இலைகளும் இந்த மாதிரி நீளமாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி, ஆனால் வந்து இலை அந்த கீரைன்னும் போது நம்ம இலையை பறிச்சு தானே சமைப்போம். அந்த இலையினுடைய தக்காளி இந்த மாதிரி தண்ணி பட்ட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது தண்டோடு அப்படியே செடி கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பருப்பு போட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம். நிறைய கீரை இது கிடைக்கிறதில்ல. அதுவும் இந்த இளமையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆயிடுச்சு. நிறைய பிஞ்சு பூமாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து என்ன தான் பண்ணுறாங்க, அந்த கீரையை விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல தண்ணி. இன்னொரு தக்காளியும் கிடச்சிருக்கு. இந்த நிலத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிற்குது. இருந்தாலும் ஒரு 1 ஹவர் நம்மளுக்கு வந்து மழை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் தண்ணியே வந்து. ஆனால் ஒரு 1 வீக்குக்கு நம்ம தண்ணி நெல்லுக்கு எனக்கே தண்ணி கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வயல் ரொம்ப இன்னொரு வயலுக்கு போயிட்டுருக்கு. அது பாட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி பாருங்கள், மழைனா மழை தான். நானே வந்து பகலில் வந்து எனக்கு தெரியல இவ்வளோ மழை வந்துச்சுன்னு. தூங்கி எழுந்து பார்த்தா புயல் வரும்போது சரியான மழை. அந்த புயல் பாருங்கள் எவ்வளோ தண்ணி. நமக்கே இவ்வளோ தண்ணின்னா இந்த கடலோரம் இருக்கிறவங்க, ஆறோரம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நார்த் சைடில் தான் இதெல்லாம் வந்து மழை மேய்ச்சல் இல்லாமல் சைடு வந்து தண்ணி அதிகமாக தான் நினைக்கிறேன். வெளியே போக முடியாமல் அதெல்லாம் எவ்வளோ எப்படி தண்ணி தேங்கிருக்கு. மனுஷன் 10 நாள் வீட்டிலே இருந்தால் கூட நம்ம வந்து கருணக்கிழங்குல வந்து தண்ணி வந்து தேங்கினா கிழங்கு, கருணக்கிழங்கு மஞ்சள் 2 மிருகங்கள் என்ன பண்ணும், கிழங்கு வந்து வாயிலா ஜீவன் என்ன பண்ணும். இது வந்து நம்ம கொஞ்சம் வேற மிளகா நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேங்கினா மிளகாய் நடலாம் சொல்லிட்டு தண்ணி கட்டினாலும் ஊட்டி வச்சு கருணக்கிழங்குலேயும் நம்ம கொஞ்சம் விதை தேங்காது கொஞ்சம் நின்று போச்சு. ஒரு 2 சென்ட் அளவுக்கு வந்து நின்று போச்சு. அதில் மிளகாய் நடலான்ட்டு வரணும். அது நல்லா எல்லா பக்கமும் தண்ணி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் மழைக்கு வீட்டில் என்ன பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் என் வீடியோ முழுசாக பார்க்குறவங்கள போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நான் தான் வெட்டி வச்சேன், அப்படியே மறந்தாச்சு. இது எத்தனை போயிட்டு நடவு பண்ணால் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நெல் வாங்குறீங்களா, யாருனா பயிர் வைக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயிர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் வந்து இயற்கை முறையில் பயிர் கொய்யா தோட்டத்தில் இயற்கை முறையில் பயிர் வைக்கிறதுக்கு வந்து நாம் ரெடியாக இருந்தாலும் வந்து சூழல் வந்து ரெடியாக இல்லைங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை பாருங்கள். இது வந்து கருணக்கிழங்கும் தக்காளியும் போட்டிருந்தோம். இப்போ இது வரைக்கும் தக்காளி வந்து ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது பாருங்கள். ஆனால் இந்த மலைக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. செடி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. நல்ல தண்ணி. இந்த இழந்தக்கெல்லாம் நான் இப்போ தாங்க கஷ்டப்பட்டு மருந்து அடித்தேன். மருந்தே அடிக்கக்கூடாதுன்னாரு. சரி, நிறைய பூச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபுல்லாக அதனுடைய பழங்கள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, மருந்து அடிச்சு விடுவோன்னு மருந்து அன்றைக்கி தான் பண்ணாங்க. அதுக்குள்ளவே நம்மளுக்கு வந்து மழை வந்துடுச்சு. மருந்து ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு.
தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கிது. ஓகேவா? இது மரம்ன்றதுனால வரப்புலாம் நம்ம தூக்கி கட்டியிருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு நம்ம தண்ணியே இந்த நிலத்துக்கு பர்டிகுலராக நம்ம தோப்புக்கு தண்ணியே பாய்க்கிறது கிடையாது. ரீசன் என்னென்னா மரம் இருக்குது, உள்ளே கொஞ்சம் பலா மரமும் இலந்த சீமை இலந்தும் இருக்குது. இருந்தால் கூட தண்ணி நம்மளுக்கு வெயில் காலத்தில் சப்போர்ட் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம். இப்போ அது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. எப்படி நிற்கிது பாருங்கள். பருத்தி காயெலாம் வந்து கொட்டி போச்சுங்க. இது என்ன சப்பை விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய இப்போ பூவிலேருந்து காய் வரும்ல, அது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கொட்டிடுச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும். தண்ணி பாருங்கள் வரப்பே ஒடிச்சிட்டு போகுது. அது என்ன ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு பாருங்களேன். எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 7 HP மோட்ரு அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துலையும் மூவ் ஆகிறது. என்னென்னா நம்ம கொய்யா செடியாக இருக்கட்டும், எந்த செடியாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஈரத்துக்கு வெயிலாக இருந்தாலும் சரி, வெயில்னால் கூட தாங்கிக்கும். செடியில் வந்து அந்த பிஞ்சு பூவெல்லாம் வதங்கி தான் விழும். பட் தண்ணியாக இருந்தால் இன்னும் சட்டுன்னு கீழே கொட்டிடும். தண்ணியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. வீட்டிலலாம் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணீங்க மலைக்கு? நான் வந்து மைசூர் பாக் பண்ணேன். உளுத்தம்பருப்பு போண்டா செஞ்சோம். அது வீடியோ போட முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்ஃப்ளிக்ஸில் வந்து என்னென்ன படம் வந்துச்சோ எல்லா படமும் போட்டு அப்படியே பார்த்துட்ருக்கோம். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து நினச்சா நமக்கு காமெடியாக இருக்கும். இந்த ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கிறது, 10 பேர் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம். ஏதோ ஒன்று மலைக்கு வந்து நல்ல என்டர்டெயின் போயின்னு இருக்குது. பிள்ளைங்களுக்கும் லீவு. அவங்கள ஒன்றும் மலையில் வெளியே வர விடாமல் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்குமே அப்படி தான் இருக்கும்ல? நானாவது பரவாயில்ல, வில்லேஜில் இருக்கோம் நாங்கள். இப்படி நிலத்தை சுற்றி பார்க்குறது, போகிறது வர்றது, ஆறை பார்க்குறது, ஓட பார்க்குறதுன்னு போகிறோம். இந்த தண்ணி பாருங்களேன், நிலம் வந்து ரொம்பி வருது நம்ம பெரிய கொய்யா தோட்டத்துலேருந்து. தண்ணி நிற்கிறது நிற்காமல் 2 விஷயம் இருக்குது. தண்ணி நின்றுட்டே இருந்தால் பாருங்கள், வந்தோம் ஒரு கொய்யாப்பழம் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு. கொய்யாக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் எனக்கு தைவான் பிங்க்னா பிடிக்கும். சுற்றி பார்க்க வந்தாவே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வந்து கடவுள் கொடுப்பார். இவ்வளோ செடி வச்சுருக்கோம், நமக்குன்னு ஒன்று கிடைக்காதா என்ன? டெஃபினட்டாக கிடைக்கும். தண்ணி பாருங்கள், நல்ல தண்ணி. நான் நினச்சதெல்லாம் நடந்த மாதிரி எனக்கு ஒரு திருப்தி. இந்த தோப்பு ஃபுல்லாக வந்து ஈவனாக நம்மளுக்கு தண்ணி பாயணும், மரங்கள்லாம் செழிப்பறணும். கண்டிப்பாக இன்னும் 1 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மரங்களும் செடி எல்லாமே சூப்பராக வரும். என்ன ஒன்று, இந்த கருணக்கிழங்கு மட்டும் மஞ்சளும் வந்து நோய் வந்துடும். ஓகேவா? வேரில் தண்ணி நின்றுச்சுன்னா கிழங்கு அழுவி நோய் வந்துடும். எப்படி நிற்கிது பாருங்கள் தண்ணி. இதெல்லாம் பெரிய பெரிய மஞ்சே தெரியல. நல்ல தண்ணி. இந்த மாதிரி இதெல்லாம் பவர் வீடர் வச்சு நம்ம க்ளீனாக ஓட்டி விட்டணும். இது வந்து நம்ம நிலத்துலேயே ஒரு உதவாத மண்ணுன்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு மாதிரி சுண்ணாம்பு கெச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நுரம்பு. ஓகேவா? அந்த ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். எந்த சக்தியுமே இல்லை. வச்ச மரம் சிலதெல்லாம் வச்ச மாதிரி பலா செடியெல்லாம் நம்மளுக்கு பலன் கொடுக்குது. சிலதான் வச்ச மாதிரி சப்போட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது ஒரு பழம் கூட நம்ம பறிக்க முடியாது. இந்த பழம் வரும்போது போகிறோம் பாருங்கள் வீடியோ, ஃபுல்லாக கீரல் போட்டு வச்சுருக்கோம் இந்த குருவி பறவைகள். அதுவும் நம்ம பவர் வீடரில் சும்மா நம்ம ஓட்டி விட்டோம் இல்லைங்களா, தோப்பு ஓட்டி விட்டதுக்கு அதுவுமா இப்போ மழை வந்ததுக்கு செடிங்க உண்மையாக சூப்பராக இருக்கும். போன வருஷம் நம்ம இதை வந்து கரெக்டாக வந்து எதுவும் பண்ணலை. மீன்ஸ் நம்ம பவர் வீடர் வச்சு ஓட்டினோம் தான். ஓகேவா? பூச்சி மருந்தெல்லாம் நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம். கமர்ஷியலாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி தோட்டமாக பண்ணும்போது பூச்சி மருந்து கொடுக்கலன்னா உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பவர் கம்மியாக டோஸ்
ஐ மீன் அந்த மாதிரி நம்ம வந்து கம்மியாக கொடுக்கணும். எப்போவுமே நம்ம இது வரைக்கும் கொடுக்கறதில்ல. நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன், நான் சொன்னால் வந்து ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க தான். என்ன பண்ணுறது? 100 கிலோ விற்கிற இடத்துல 10 கிலோ விற்றா போதும் அப்படின்னாங்க. ஆனால் பழங்கள்லாம் வீணாக போயிடுதில்ல. அப்படியே இருந்தாலும் என்ன மாதிரி மருந்து கொடுக்கலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த பஞ்சகாவியம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு 1 or 2 டேஸ் கண்ட்ரோல்டாக இருக்குது. திரும்பி நம்மளுக்கு பழையபடி வந்துடுது. மீன் அமிலம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். பஞ்சகாவியம் பாருங்கள், கொய்யாக்காய்லாம் சூப்பராக இருக்குது. ஏதோ எடுத்துகிட்டு போனால் நம்ம வீட்டில் உப்பு மிளகா அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தால அது இங்கேருந்து பறிச்சிட்டு போன காய் தான். நல்ல தண்ணி மழையில் வந்து சேஃப்டியாக இருங்க. ஃபுல்லாக கோல்டு வரும், ஃபீவர் வரும், நிறைய பிரச்சனைகள் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. மழை பெஞ்சு நின்ன பிறகு தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதனால் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் மோசம்னா எல்லாம் என்னை விட மோசம். நான் பேசியே டைம் ஓடுறேன்னா நான் பேசுகிற வீடியோவே யாரும் பார்க்க மாட்டேறீங்க. ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயினே இருக்கிறீங்க. முழுசாக பாருங்கள். ஓகேவா? நம்ம தோட்டம் நான் இன்னும் கதைலாம் சொல்லலை. நல்ல ஏன்னா மேக்ஸிமம் எனக்கும் தெரியும். எப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எல்லோரும். என்டர்டெயின்மெண்ட்டுனா நம்ம டைம் வந்து செலவழிக்கும் போது நல்லா ஜாலியாக இருக்கணும்னு தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஆனால் வந்து அதுக்கு பின்னாடியுமே ஒரு வீடியோக்கு பின்னாடி நிறைய பேரோட ஒருவருக்கு எதுவுமே கண்டென்ட் இல்லை. கண்டென்ட்டு, வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்கே கிடையாது. நம்ம எடுக்கிறோம், அப்படியே லோட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம், அப்படி தான். ஓகேங்க, இதே தான் ஃபுல்லாக இதே மாதிரி தான் தண்ணி இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு கமெண்ட் பண்ண ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் அதிகமாக மழை வந்துடுச்சு. சரி, நான் வீட்டுக்கு போயே ஆகணும், வேறு வழி இல்லை. வேணால் வந்து முன்னவே நான் ஒரு லைவ் போட்டேன். லைவ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகிடுச்சு, ஒன்றுமே தெரியல. நான் எடுக்கும்போது நல்லா தான் லோட் ஆச்சு. அப்லோட் பண்ணும்போது தான் தெரியுது அது விஷுவலே வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக இருந்துச்சு. அதனால தான் அப்படியே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.